அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் இந்த நல்ல நாளின் காலையின் வெளிச்சத்தை காணும்படி என் தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். எங்களுடைய நித்திரை உம்முடைய கண்களுக்கு பிரியமாய் இருந்து இந்த திங்கட்கிழமையின் காலை பொழுதை காண்பதற்கு கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சத்திய எழுத்துக்களின் சப்தத்தை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த திங்கட்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு வேத வார்த்தை என்னவென்றால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருக்க வேண்டும். வேதம் இப்படி சொல்லுகிறது. அவருக்குள் நிலைத்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் தங்களை எப்படி அர்ப்பணம் செய்கிறார்கள் என்பதை இங்கு வேதாகமம் சொல்லுகிறது. 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம், 8, 9, 10 இந்த 4 வசனங்களிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு மகத்தான ஒரு செய்தியை கொடுக்க போகிறார். என்னவென்றால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 10வது வசனம் சொல்லுகிறது, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது என்று சொல்லுகிறார். இந்த நாளில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னவென்றால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தார். அன்பு பிள்ளைகளே, அவர் ஒளியில் இருக்கிறது போல அவருக்குள் ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளி எப்படிப்பட்ட பிரகாசத்தை நமக்கு கொடுக்கிறது என்றால், 1 யோவான் 2, 9, 10 சொல்லுகிறது, ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் இல்லை. யாரெல்லாம் நாங்கள் கிறிஸ்துவின் ஒளியில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் சகோதரனை பகைத்தால் அவர்கள் கிறிஸ்துவனுடைய ஒளியில் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் இருளில் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால், நாம் கண்கள் இருக்கையில் நம்முடைய கண்களின் காட்சிகளிலே நம்முடைய சகோதர பாசம் காணப்பட வேண்டும். நாம் சகோதரனை பகைத்தால் நான் அவருடைய ஒளியில் இல்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. 56வது சங்கீதம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 56வது சங்கீதம் 13வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்பியாது இருப்பீரோ. நான் ஒளியில் இருக்கிறேன் என்ற அனுபவம் எனக்குள் இருக்கிறது. அந்த அனுபவத்திலே நான் ஒளியில் நடக்கும்போது என்னை நீர் மரணத்தில் இருந்து மரண இருளில் இருந்து ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அந்த ஒளிச்சத்திலே என்னை நடக்க பண்ணுவீர் என்று நம்புகிறேன் என்று சங்கீதக்காரர் பாடுகிறார்.
89வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு ஒளியின் வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். 89வது சங்கீதம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். யாரெல்லாம் கர்த்தருடைய ஒளியில் நடக்கிறார்களோ அவர்கள் கம்பீர சத்தத்தை கேட்பார்கள். அவர்களுடைய நடத்தை கம்பீரமாய் காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. 97வது சங்கீதம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது. யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய பாதை வெளிச்சமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் பாவம் இல்லை, பாவி இல்லை என்று சொல்லுகிற அனுபவத்தை நாம் கேட்க முடிகிறது. யோபு பக்தன் சொல்லுகிறார், யோபுவின் புஸ்தகம் 4:7, குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ? அதை நினைத்து பாரும் என்று சொல்லுகிறார். குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ என்று சொல்லுகிறார். யாராவது குற்றமில்லாமல், குற்றம் செய்யாமல் மரித்து போன பிள்ளைகள் இந்த உலகத்தில் யாராவது உண்டா? வேதம் சொல்லுகிறது இல்லை. யோபு 8:20 சொல்லுகிறது, தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை என்று சொல்லுகிறார். தேவன் உத்தமர்களை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, குற்றமில்லாமல் இந்த லோகத்தில் மரித்தவன் யாரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை தேவன் எப்படி மன்னிக்கிறார்? இங்கு வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நாம் பாவங்களை மறைக்கிற ஒரு அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எல்லோரும் பாவம் செய்தவர்கள்தான். பாவம் செய்யாத மனிதன் இந்த லோகத்திலே யாரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அந்த பாவங்களை நாம் அறிக்கையிட்டு விட்டுவிடக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை பெற வேண்டும். அப்படி இல்லை என்றால் தேவர் நமக்குள் வாசம் பண்ண மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 3வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இலவசமாய் அவருடைய கிருபையை கொண்டு தேவனுக்குள் நாம் எல்லோரும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழுக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ரோமர் 3:26 சொல்லுகிறது. நாம் செய்த பாவங்களுக்காக அவர் தம்மை கிருபாதார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் பாவங்களை ஒரு நாளும் மறைக்கிற அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது பாவங்களை நமக்கு மன்னிக்கிற அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து வாசிக்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே 23வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற அந்த சத்திய வாக்கு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அப்போஸ்தலர் 23:20,
அதற்கு அவன், யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிகம் திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல, நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்தில் கொண்டு வரும்படியாக உம்மை வேண்டிக்கொள்ள உடன்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். பவுல் செய்யாத தவறுக்காக அவரை எப்படியெல்லாம் அலைக்கழித்தார்கள் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். பல இடங்களில் கொண்டு போய் அவரை நியாயம் விசாரிக்க குற்றப்படுத்த ஆரம்பித்தார்கள். இதே போல ஆண்டவரையும் பாவம் செய்யாத அவரை பாவியாக மாற்றினார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நாம் மனம் திரும்பி குணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே பாவங்களை மறைப்பதில் எந்த நிலையிலும் நமக்கு நன்மை இல்லை. அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிற ஒரு மனப்பக்குவத்தை நாம் பெற்றிருப்போம் என்றால் அந்த பாவத்தை ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனது உருகுவார். தம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, எவ்வளவு தெளிவான ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாவம் செய்கிற நாம் எல்லா நிலைகளிலும் பாவத்தை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் திரும்புகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பாவம் செய்யவில்லை என்று நாம் சொல்வோம் என்றால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்காது என்று சொல்லுகிறார். இதைத்தான் நாம் 1 யோவான் 1:8 வாசித்தோம். 130வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுவதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நாம் பாவம் செய்கிற நாம் பாவத்திற்கு ஏற்ற பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே. அன்பு பிள்ளைகளே, நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்வோம் என்றால் அவருடைய வார்த்தை நமக்குள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையின் சத்தியங்கள் எப்படி இருக்கிறது? 103வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, பாவங்களை ஒரு நாளும் நாம் மறைக்கக்கூடாது. அதை அறிக்கை செய்ய வேண்டும், விட்டுவிட வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 1 யோவான் 5:10 வாசிப்போம் என்றால், தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி விசுவாசியாதவனால் அவரை பொய்யராக்குகிறான். தேவனுடைய சாட்சியை யார் விசுவாசிக்கவில்லையோ அவர்கள் அவரை பொய்யராக்குகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். ஒவ்வொரு நாள் ஜீவிதத்திலேயும் நாம் ஆண்டவருக்குள் பலப்படுகிற ஒரு அனுபவம் நம்மை எப்படிப்பட்ட சங்கடத்தில் கொண்டு போய் விடுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு தவறுகள் நடப்பது சகஜம்தான். மாமிச இச்சையிலே அறிந்தவர்கள் கூட பலவிதமான தவறுகளை செய்வதை நாம் பார்க்கிறோம். அதையெல்லாம் ஆண்டவர் கண்களுக்கு நிச்சயமாக காணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை மனுஷ கண்களுக்கு அது காணப்படாமல் இருந்தால் அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்த தவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெறவில்லை என்றால் ஆண்டவர் நம்மை கண்டிப்பாக சிட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு யோபுவின் புத்தகம் 24வது அதிகாரம்
25வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்படி இல்லை என்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை வியர்த்தமாக்கத்தக்கவன் யார் என்றார். தேவ சமூகத்தில் நாம் பாவங்களை மறைத்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த குற்றங்கள் இல்லை என்று நாம் சொல்வோம் என்றால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள் இல்லை என்று இப்பொழுது நாம் கண்டுகொண்டோம். அப்படி என்றால் ஒளி என்றால் என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அந்த ஒளியிலே நாம் நடந்து தேவ சமூகத்தில் நம்மை இளைப்பாறுதலாய் கொண்டு வரக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தன் சகோதரனிடத்தில் பகைமை உண்டாக்கினால் அவனிடத்தில் ஒளி இல்லை, அவன் இருளில் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய முகத்தின் அந்த ஒளியின் பிரகாசத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால், அன்றைக்கு மோசே ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வந்தபோது அங்கு மோசேயுடைய முகத்தை பார்க்க கூச்சப்பட்டார்கள். அவ்வளவு பிரகாசமான அந்த ஒளியை பார்க்க அவர்கள் எத்தனைப்படவில்லை. அந்த ஒளிக்கு அவ்வளவு மகிமை என்றால், இந்த உலகத்திற்கே பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய தேவனுடைய முகம் எவ்வளவு ஒளியாக இருக்கும். அந்த முகத்தை பார்ப்பதற்கு நமக்கு எவ்வளவு கூச்சங்கள் வரும். நாம் பாவங்கள் செய்கிற அனுபவத்தை பெற்றவர்கள்தான், நாம் தவறுகள் செய்கிற அனுபவங்களை பெற்றவர்கள்தான். ஆனாலும் அந்த தவறுகளையும் பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்து கொண்டே இருப்பார், மன்னிக்கிறார். அந்த மன்னிப்பை பெறுவதற்கு நாம் அவருடைய சமூகத்தில் செல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பாவிகள் என்கின்ற ஒரு உணர்வை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த பாவிகள் என்கின்ற இந்த முத்திரை நம்மை விட்டு அகல வேண்டும் என்றால் நாம் மன்னிப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தேவ சமூகத்தில் காண்பிக்க வேண்டும். நான் மன்னிப்பு பெற்றுவிட்டேன், இதோ என்னுடைய அத்தாட்சி என்று காண்பிக்க வேண்டும். அந்த அத்தாட்சியை தேவன் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்தான் அந்த அச்சாட்சியை கொடுக்கிறார். அந்த அத்தாட்சியை அவர் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற அவருடைய எண்ணத்தை நாம் பூரணப்படுத்த வேண்டுமென்றால் இப்பொழுதே தேவ சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று கெஞ்சுவோமா? அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வார்த்தை எங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்தது என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒளியில் இருக்கிறோம் என்று சொல்லி இருந்தாலும், உம்முடைய ஒளியின் பிரகாசத்தில் நாங்கள் நடக்கிறோம் என்று சொன்னாலும், எங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த சகோதர சிநேகம் பலவீனப்பட்டு இருக்கும்போது நாங்கள் இருளில் இருக்கிறவர்களாய் மாற்றப்படுகிறோம் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். சகோதர சிநேகத்திலே நாங்கள் அன்பில்லாதவர்களாய் காணப்பட்டால் நாங்கள் இன்னும் இருளில் இருக்கிறோம். எங்களுடைய பாவங்களை மறைத்தால் நாங்கள் இன்னும் இருளில் இருக்கிறோம். எங்களுக்குள் உம்முடைய வார்த்தை இல்லை, நீர் இல்லை என்று கற்றுக்கொண்டோம். எனவே ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர். அவைகளிலிருந்து நாங்கள் மன்னிப்பு பெற இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும். பாவ மன்னிப்பு கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அந்த மன்னிப்பின் பாதையிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அந்த பாதையிலிருந்து எங்களை விலக்கி நீதியின் பாதையில் நடப்பதற்கு எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் நல்ல வெளிச்சத்தில் நடப்போம். இருள் நமக்குள் எவ்வளவேனும் இருக்காமல் நம்மை ஆண்டவர் பாதுகாப்பார். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.